பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் அவர்கள் அப்படி ஒரு சிறு குழந்தைகளைப் போல இன்னைக்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் பேதுரு சொல்லுகிறாரு, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தை ஆண்டவர் களங்கமில்லாத ஒரு ஞானப்பால் என்று சொல்லி ஒப்பிடுகிறார். இந்த ஞானப்பாலை நம்ம என்ன செய்யணும், வாஞ்சியோடு கூட நம்ம அதை பருகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த சிறு குழந்தை வளர்கிறது போல, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறு குழந்தை வளர்கிறது போல நம்மையும் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிற நம்மை வளர்ச்சி அடைய செய்து ஒரு நல்ல பூரண புருஷராக, பூரணமுள்ள மனிதர்களாக நம்மை ஆண்டவர் மாற்றுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், வசனத்தை வாஞ்சியோடு கூட எடுத்து வாசிக்க வேண்டும். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தை நம்ம எடுத்து என்ன செய்யணும், கவனமாக, நிதானமாக, பொறுமையாக, ஒரு வாஞ்சியோடு கூட வாசிக்கும்போது தேவன் நம்மை வளர பண்ணுகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போது வேத வசனத்தை படித்து அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பாக்கியவான்களாக மாற்றுகிறார். ஆமென். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் நம்ம என்ன செய்யணும், இரவும் பகலும் வாஞ்சியாக இருந்து அதை தியானிக்க வேண்டும். ஆமென். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம தியானம் செய்வோம். எப்படி ஒரு பாலை வாஞ்சியோடு கூட நம்ம குடித்து வளர்கிறோமோ, அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஞானப்பால் இந்த வேத வசனங்களை படித்து அதை உட்கொண்டு அதன்படி நம்ம செய்வோமானால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், இரவும் பகலும் வேத புத்தகத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம என்னென்ன காரியங்களெல்லாம் செய்கிறோமோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் திருவசனமாக இருக்கிற ஞானப்பால் மேல் வாஞ்சியாக இருங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவனை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. அப்போ அவரிடத்தில் வாஞ்சை, அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துவது, வேத வசனங்கள். வேத வசனங்களை படித்து அதில் நம்ம தாகமாக இருந்து அதன்படி நம்ம செய்வோமானா நம்மை ஆண்டு படிப்படியாக நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் இந்த திருவசனமாக இருக்கிற ஞானப்பால் மேல் வாஞ்சியாக இருங்கள். பேதுரு சொல்லும்போது 2ஆம் வசனம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் சகலவிதமான புறங்கூறுதலை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்கிற துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் இதெல்லாம் ஒழித்து விட்டு நம்ம வளர்ச்சி அடையணும். இன்றைக்கி நம்ம வளர்ச்சி அடையாமல் தடை செய்கிற காரியங்கள் இவைகள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வளர விடாமல் தடை பண்ணுகிற காரியங்கள் இந்த துர்க்குணம், இந்த கபடம், இந்த வஞ்சகம், இந்த பொறாமை, இந்த புறங்கூறுதல். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடையாமல் தடை பண்ணுகிற காரியங்கள். எனவே இதை நம்ம விட்டு விலகி நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்தை வாஞ்சியோடு கூட வாசித்து தியானித்து அதன்படி நடப்போமானால் நம்மை ஆண்டவர் வளர பண்ணுவார். ஆமென். நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறலை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி, ஆமென், வளர்ச்சி அடையும்படி
புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள். உங்களை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சகலவிதமான துர்க்குணத்தையும், கபடத்தையும், பொறாமையும், வஞ்சகத்தையும், புறங்கூறுதலை ஒழித்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய திருவசனமாக இருக்கிற ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.